பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விரும்பத்தகாத செயல் மற்றும் சொல்லும் கூட பாலியல் துன்புறுத்தல் தான் என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா? அப்போ கேட்டரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய மார்க்கெட்டிங் அதிகாரிக்கு எதிராக அங்கு பணியாற்றிய 3 பெண்கள் பாலியல் தொல்லை புகார் அளித்திருந்தார்கள். இந்த புகார் குறித்து விசாரித்த அந்த நிறுவனத்தினுடைய விசாகா குழு சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிக்கு 2 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரையை எதிர்த்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை தொழிலாளர் நல நீதிமன்றம் தனது தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க எந்த வாய்ப்பும் வழங்காமல் இந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி அந்த அறிக்கையை ரத்து செய்து தீர்ப்பாய தொழிலாளர் நல நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தொழிலாளர் நல நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த தனியார் நிறுவனம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுளா இந்த உத்தரவை இந்த விசாரணையின் போது அந்த நிறுவனத்தின் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய மேஜைகளுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்களை தொட்டு கைகுலுக்க கூறுவதாகவும் உடை அளவை கேட்டு தவறாக நடந்து கொண்டதாகவும் அந்த நிறுவனத்தின் தரப்பில் வாதிடப்பட்டது. விசாரணை குழு இயற்கை நீதியின் கொள்கையை பின்பற்றித்தான் இந்த விசாரணை விசாரித்து இந்த பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 3 பெண்களும் சம்பந்தப்பட்டவருடைய செயல் மற்றும் வார்த்தைகள் தங்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை அந்த குழு முன்பு விசாரணை குழு முன்பு தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரி தரப்பில் இந்த பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடிய எந்த உள்நோக்கத்துடனும் நாங்க அந்த மாதிரி பின்னாடி போய் நிக்கல, அதனால உயர்திகாரிங்கிற முறையில அந்த பெண்களின் இருக்கைக்கு பின் அவர்களுடைய பணியை கண்காணித்ததாக அந்த அதிகாரி தரப்பில் வாதிடப்பட்டது. அந்த அதிகாரி தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி பணியிடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல், செயல் எல்லாமே சட்டப்படி பாலியல் துன்புறுத்தல் தான் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் தொழிலாளர் நல நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதி விசாகா குழு பரிந்துரைகள் செல்லும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிரான சட்டம் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு நடத்தையை எப்படி உணர்கிறார்கள் என்பதை முதன்மைப்படுத்துகிறதே தவிர துன்புறுத்துவர்களுக்கு நோக்கங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.